வணக்கம் நண்பர்களே. 2025 நவம்பர் 28 இந்த நாளின் இந்திய பங்கு சந்தை முடிவுகளை NSE BSE உடன் இருந்த முக்கிய நிகழ்வுகளை நல்ல பொருளாதார ரீதியான மற்றும் விழிப்புணர்வு ரீதியான தகவல்களை இன்று கொடுக்கிறேன். நடுப்பு சந்தையின் நிலை, ஏற்றம் தரும் சரிவுகளும், எந்த துறை எந்த பங்குகள் முன்னிறுத்தப்பட்டன என்பன பற்றியெல்லாம் சொல்கிறேன். இன்று இண்டெக்ஸ் முடிவு சுருக்கமாக. இன்று பெஞ்ச்மார்க் நிறுவனங்களின் முக்கிய குறியீடுகளான நிஃப்டி 50 மற்றும் BSE சென்செக்ஸ் மிகவும் மாறுபாடில்லாமல் முடிந்தன. சென்செக்ஸ் 85,706.67 புள்ளிகளில் முடிவடைந்தது. 13.71 புள்ளிகள், சுமார் 0.02% குறைந்தும். நிஃப்டி 50 26,295.95 முடிந்தது. 12.06 புள்ளிகள், சுமார் 0.05% குறைந்தும் முடிந்தன. மொத்தமாக சொல்வதானால் சந்தை பிளாட்டாகத்தான் முடிந்தது, பெரிய உயர்வு சரிவு இல்லாமல். சொதப்பிய பிராடர் மார்க்கெட், மெட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் ஷேர்ஸ் இன்று மிதமான நிலைப்பாட்டில் இருந்தன. ரிஸ்க் ஆன் ரிஸ்க் ஆஃப் என்ற ட்ரேடிங் காஷியஸ் மோடு உணர்வு இருந்தது. மொத்த இன்வெஸ்டர் சென்டிமெண்டிலும் கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட ரேலியை முடித்துவிட்டு அப்சர்வ் மோடில் தொடர்ந்தது. டாப் கெய்னர்ஸ், லூசர்ஸ், செக்டர் வைஸ் ஹைலைட்ஸ். இன்று சில ஷேர்ஸ் மற்றும் துறைகள் நல்ல செயல்பாட்டுடன் முடிந்தன. டாப் கெய்னர்ஸில் அதானி என்டர்பிரைசஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆகியவை குறிப்பிடத்தக்கவாறு அப்சைடில் இருந்தன. அதே சமயத்தில் பவர், ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் ஷேர்ஸ் சில நிறுவனங்கள் நஷ்டத்தில் இருந்தன. இந்த அடிப்படையில் பெரிய கேப் அல்லது ப்ளூ சிப் ஷேர்ஸில் இன்வெஸ்டர் சப்போர்ட் இருந்தாலும் சில செக்டர்ஸில் ஆசிலேஷன் இருந்தது. முக்கிய கம்பெனி மற்றும் செக்டர் நிகழ்வுகள் மார்க்கெட் டிரைவர்ஸ். நிறுவன வாரியான செய்திகள் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகளும் இன்று மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு பாதிப்பை உண்டாக்கின. ரிஸ்க் அண்ட் வார்னிங்ஸ். என்ன கவனிக்க வேண்டும் நண்பர்களே? பிளாட் க்ளோசிங் என்றாலும் சந்தை பாதகமானதாக பார்க்கக்கூடாது. ஸ்மால் கேப், மிட் கேப் ஷேர்ஸில் வாலடைலிட்டி, பிரைஸ் ஸ்விங்ஸ் உள்ளன. நாளைய குளோபல் மார்க்கெட்ஸ், US, ஏசியா, ஃபாரின் ஃபண்ட் ஃப்ளோஸ் மற்றும் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா, GDP, இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆகியவை நிச்சயமாக இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதனால் ஃபியூச்சர் இம்பல்சிவ் ட்ரேடிங், ஓவர் லிவரேஜிங், ஷார்ட் டேர்ம் ஸ்பெகுலேஷன் ஆகியவை தவிர்க்க வேண்டியது பெட்டர். லாங் டேர்ம் திங்கிங், ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷன் தான் பாதுகாப்பானது. ஸோ அவுட்லுக் ஃபார் நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு சொல்றேன். இந்த க்ளோஸ் மூலம் பார்த்தால் இண்டெக்ஸஸ் பெரிய எல்லைகளோடு அல்லாததால் அடுத்த ட்ரேடிங் செஷன்ஸில் எகெயின் வாலட்டிலிட்டி கிடைக்க வாய்ப்புள்ளது. ஸோ அலர்ட்டா இருக்கணும். ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ், எஸ்பெஷலி ஸ்மால் கேப் வாங்குபவர்கள் ரிஸ்க் மற்றும் ஸ்ப்ரெட்டை கவனமா யோசிக்கணும். மொத்தத்தில் பாதுகாப்பான பங்கு போர்ட்ஃபோலியோவில் லாங் டேர்ம் வியூவில் பேஷன்ஸ் தான் நல்ல காம்போ. ஸ்ட்ராட்டஜி ரெக்கமெண்டேஷன் ஃபார் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ்க்கு சொல்றேன். நீங்கள் இன்வெஸ்டரா ஆனா ப்ளூ சிப், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஷேர்ஸ்ல நீண்ட காலம் வைத்திருங்கள். மிட் ஸ்மால் கேப்பில் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஒரே ஷேர்ல எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேடரா ஆனா ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ்ல வால்யூம், வாலட்டிலிட்டி இரண்டையும் கவனிங்க. ஸ்டாப் லாஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவசியம். மார்க்கெட் நியூஸ் மற்றும் குளோபல் கியூஸ் மீது பிளைண்ட் ஸ்பெகுலேஷன் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் அதிக ப்ராஃபிட் நினைக்காமல் ஸ்டேபிள் growth, ரிஸ்க் மேனேஜ்டு growthல கவனம் செலுத்துங்க. மொத்தத்தில் இன்று சென்செக்ஸ், நிஃப்டி ஃபிளாட்டாக முடிந்தன. சகல மேஜர் இண்டெக்ஸஸ் பிக் மூவ் இல்லாமல் இருந்தன. சில ஷேர்ஸ் உச்சி பெற்றாலும் சில ஷேர்ஸ் பின் வாங்கின. மார்க்கெட் சென்டிமெண்ட் மிக்ஸ்ட். வாலட்டிலிட்டி குறைவானது, ஆனால் எக்கனாமிக் மற்றும் குளோபல் டேட்டாக்கு சென்சிட்டிவாக இருந்தது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்டேபிள் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு காஷியஸ் ஸ்டான்ஸாக இருந்தன. என் கருத்தில் பங்குச்சந்தையில் விவேகமான செயல்திட்டம், பேஷன்ஸ் மற்றும் எஜுகேஷன் வெற்றியாகும். நண்பர்களே, இதுதான் 28 நவம்பர் 2025 இன்று நம் பங்குச்சந்தை நிலை. நமக்கு இதுபோல தினசரி அப்டேட்ஸ்களை உங்களுடன் தினமும் பகிர்கிறேன். நீங்கள் இன்னும் விரும்பினால் அடுத்த வாரத்திற்கு மார்க்கெட் அவுட்லுக், செக்டர் வைஸ் டீப் டைவ், ஷேர் ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் எல்லாம் தர தயாரிக்கிறேன். நன்றி. அறிவோடு முதலீடு செய்யுங்கள். முடிவுகள் உங்கள் கையிலேயே இருக்கட்டும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷைனிங் ஆஃப் தியாகா.